தெரியும்னு தெரியுது. ஆச்சி பத்தியா நான் பாரு என்ன பாரு அப்படிங்கு. ஆனா அவருக்கு ஒண்ணும் கிடையாது. உண்டமா உருளுது. பார்வதி அம்மா பார்த்தாங்க, சிவனே என்ன சோதனை, நான் பிள்ளவரம் கட்டனே, பேயா இருக்க, மதனவரம் கட்டனே, மாயமா இருக்க, குழந்தவரம் கட்டனே, முண்டமா இருக்க, என்ன செய்ய? அது என்ன அவர்கிட்ட மட்டும் நல்லா சிரிக்க தெரியுது, இங்க மட்டும் மூச்சே நிக்க மாட்டேக்கு. என்ன தெரியலையா? சிரிக்க தெரியுது. ஆமா, கக்க புக்க கக்க புக்க. அப்ப இங்க ஏன் தெரிய மாட்டேக்கு? ஒண்ணும் ஒரே முண்டமா இருக்க. பார்வதி என்ன சுவாமி, பார்வதி இப்படி பதம் குலைக்க எதுக்காக? நீ கடமை இல்லா பிள்ளை கேட்டா அது கைகால் இல்லாம பிறந்திருக்கு. ஏ பிரம்மா, பிரம்மதேவரே, பிள்ளை இரண்டுக்கும் உருப்பிடித்து கொடும். ஆண்டவன் பிரம்மன் வந்தார், கால் வகுத்தார், கை வகுத்தார், கண்ணு கொடுத்தார், மூக்கு கொடுத்தார், செவி கொடுத்தாரு, ஆண் பெண் என்கிற உரிமையை கொடுத்தார். ஆமா, ஆண் பெண் அப்படின்னா ஆம்பளை அப்படிங்கிற உருவத்தை கொடுத்தாரு. பிள்ளைக்கு உயிரை கொடுத்தார் சிவபெருமான். கார் கார் என்ற பிள்ளை கதறுகிறது. பார்வதி கேட்ட, ஆண்டவனே பகவானே என் பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுங்க. அருமையான பேர். பார்வதி, நாட்டிலே பேர் இல்லாத பிள்ளை நிச்சயமாக இருக்கக்கூடாது. நான் உன் பிள்ளைக்கு பேர் கொடுக்கிறேன். ஆண்டவன் பேர் வைத்தார். என்ன பேர் வைத்தார்? அழகான மதலையை கையிலெடுத்து, அந்த செல்ல மகனை கையிலெடுத்து என்ன பேர் கொடுத்தார் இறைவன் பாலகனுக்கு? என்ன பேர்? சுடராதியிலே பிறந்ததினா
மணிவிளக்கிலே பிறந்ததினால் மாயாண்டி என்றும் மணிவிளக்கிலே பிறந்ததினால் மாயாண்டி சுடலை என்றும் உருண்டதினால் முண்டன் என்றும் மண்டனுக்கு முண்டனாக வழக்காடும் செல்லத்துறை ஐயா உயிக்காடு சுடலை பேர் கொடுத்த உடனே சுடலையும் முண்டனும் அந்த பேருக்கு ஏற்றாப்புல அந்த பொன்னான கையிலை என் பார்வதியால் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவனே எத்தனை பேர் இருக்கு, என் பிள்ளைக்கு இந்த பேர் தான் கிடைஞ்சுதா? பார்வதி என்ன சுவாமி ஆன மாதிரி ஒரு மகனை கொடுத்த ஆத்தாங்கரையில உட்கார வச்ச, அழகா முருகான்னு பேர் வச்சேன், அவனை கடற்கரையில உட்கார வச்ச. ஆனா இப்ப உனக்கு இவன் உதவுவான்னு நினைக்கியா? இவன் உனக்கும் உதக மாட்டான், எனக்கும் உதக மாட்டான். எந்த இடத்துல மையான சுடுகாடு இருக்கும் அங்க நிப்பான் உன் மகன். பாவி மனுஷா பிறந்த பிள்ளைக்கு வாக்கா கொடுக்கியரு. நான் உள்ளத சொல்ல போனா உனக்கு வாக்கு மாதிரி தெரியுது. ஏனாரும் பாரு, நீ நானும் எங்க போக போறோம்? மகன் 6 மாத்தையில இவன் சுடுகாடு போகலன்னா நான் அப்ப ஈஸ்வரன் இல்லடி. நான் சுடுகாடு போகாம என் பிள்ளைய வளர்க்கங்க. ஆக 2 பேருக்கும் போட்டி மாசம் 6 பிள்ளை தொட்டில படுத்திருக்காரு. உயிக்காட்டு சுடல உயிக்காட்டு முண்ட சாமி உயிக்காட்டா தொட்டில படுத்திருக்காரு. தொட்டில படுத்திருக்க சித்திரை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அப்ப ராத்திரி 12 மணி 12 மணிக்கு ஆமா ஐயாவுக்கு கபா கபா கபான்னு வாசம் வருது. அவர் எந்த வாசத்தையும் விட்டுருவாரு, அந்த வாசத்தை விட மாட்டாரு. அவருக்கு பிடித்தமான வாசம் என்ன வாட வருது? பூலோகத்துல அக்கரவாரம். அக்கரவாரம்னா வேதியர் மையானம். அந்த மையான சுடுகாட்டுல ஐயா மாயாண்டி சுடலைக்கு, என் உயிக்காட்டானுக்கு, என் உயிக்காட்டு முண்டனுக்கு வேதியர் தெருவில் ஆனக்குட்டி ஐயர் மகள் ஆனந்த வள்ளி பாப்பாத்தி தலப்பிள்ள சூழி சண்டாளி மாண்டு விட்டார். 9 மாத சூழி உயிரை விட்டு விட்டார். ஆனக்குட்டி ஐயர் மகள் ஆனந்த வள்ளியை வேதியர்கள்லாம் ஒன்று கூடி அந்த காலத்துல பாட கட்டி தான் தூக்குவாங்க. பாடகட்டி 4 பேர் தூக்கணும். ஆமா, இப்ப வண்டியில தள்ளிக்கிட்டு மிதிக்காங்க. ஆமா, தூக்கிட்டு போறாங்க. இங்க வீட்டுல தள்ளுனா வண்டி சுடுகாட்டுல போய் தன்னாலே நின்னுக்கிடுது. ஆமா, இப்ப கார் தான். ஆமா, கார்ல தட்டி. ஆமாப்பா, இல்லாதவனுக்கு ஒரு காரு, இருக்கவனுக்கு ஒரு காரு. இப்போ இல்லாதவனுக்கு சப்பட்ட காரு, இல்ல இருக்கவனுக்கு. அதான் அவன் சொன்னான், அந்த பூமி சொல்லிச்சான், எப்பா உங்களை எல்லாம் நான் சுமக்க. பூமாதேவி சொன்னாலாம், உங்களை எல்லாம் நான் சுமக்க. எப்ப நாங்க நீங்க பணக்காரங்க, அவங்க இவங்க என்ன அடிக்க முடியுமாங்க? நான் சண்டியங்க. ஆனா ஒன்ன சுமக்கிறது ஒரு நாள் கூலிங்கி பெட்டி. கூலிங்கி பெட்டினா பிரிச்சு மாதிரி இருக்கும். அது வச்சு கொண்டு போறது. ஆமா, உலகத்தெல்லாம் நீ ஆண்டுகிட்டு இருக்க. கடையத்துல ஒன்ன சுமந்து சுடுகாடு கொண்டு போறது கூலிங் பாக்ஸ். அது பேரு கூலிங் பாக்ஸ். செத்த உடனே குளிப்பாட்டி நாடி கட்டி, வீடு கட்டி, வாய் கட்டி, கை கட்டுலாம் கட்டி 2 மாலையை போட்டு அந்த பெட்டிக்குள்ள அடைச்சிட வேண்டியது. மவனை நீ உயிரோட இருக்கும் போதும் பெட்டியில இரு, செத்த பிறகு உள்ள இருடா அப்படின்னு உள்ள வச்சு அடைச்சு கரண்ட போட்டு விட வேண்டியது. ஐயா சில்லுன்னு உள்ள இருப்பாரு, செத்த பிறகு. அதான் நான் தாங்க நீ தாங்க ஒன்ன சுமக்கிறது ஒரு நாள் கூலிங்கி பெட்டி நான் தான். உண்மைதானே? அதான் ஐயா சுடல படுத்திருக்காரு பூலோகத்துல அக்கரவாரத்துல. ஐயர் சுடுவாடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுடுவாடு உண்டு. ஒருத்தன் சுடுகாட்டுல ஒருத்தனை பதைக்க விட மாட்டான். ஆனா வேதியர் சுடுகாடு, அது எந்த சுடுகாடு? அந்த மூர்த்தியில்ல வண்ணம்மா தேளே, மூர்த்தியில்ல வண்ணம்மா தேளே, ஐயா மூவரோட களமாதி.
பாப்பாத்திய அவனுக்கு எண்ணி நல்ல எருவாடிக்கு ஏன் சொடா ஈரம் பண்ண வேல் போது பரத்தி நல்ல எருவாடிக்கு ஏ பச்சை மண்ண வேல் போது உனக்கு ஏழு கால வாசல் வைத்து ஏழு காலம் மஞ்சனத்தை கட்டே ஐயா ஏ ஒய்காடு தொடல ஐயா உனக்கு மையருந்து ஆகுது ஐயா உனக்கு பூவாரதம் கட்ட ஐயா பூவாரதம் கட்ட ஐயா சுடல பிணம் இருந்து சொந்த கார உயிர்காடு தொடல ஏ தாயான காளி அம்மா அந்த தங்க மகன வழி அனுப்பி ஏ ஆத்தாள காளி அம்மா அந்த ஆத்த மகன வழி அனுப்ப அவர் வேட்டைக்கு கிளம்பிட்டாரு வேட்டைக்கு கிளம்பிட்டாரு எங்களையா உயிர்காடு புகை பாட அவன் நெஞ்சிலதி பிடித்து ஈரக்குலவியாகி ஐயா அவன் உணரிய உணரிய அவன் உணரிய உணரிய அவன் உள்ளமெல்லாம் சேர்ந்து தம்பியும் அழகி வேட்டைக்கு கிளம்பிட்டார் குட்டி ஐயர் மக ஆனந்தவள்ளி பாப்பாத்தி அவ 9 மாத ஜோடி ஒத்தை அமையறாய் அவ தடப்புள்ள தூளி தடப்புள்ள தூளி இந்த சுடலைக்கு தாயா மேட்டு பிராஞ்சரி உய்காட்டு சுவாமி தொட்டிலே படுத்திருக்க
ஹலோ ஹலோ ஆ சாமி வேட்டைக்கு கிளம்பிருப்பதால் ஆ இந்த பின்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கவங்கெல்லாம் கீழே உட்காருங்க. சாமி போகும்போது அவருக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது. வேட்டைக்கு போயிட்டு வந்த பிறகு சேரில் உட்காந்துக்கிடுங்க. ஆமா. அப்புறம் இந்த வண்டிகள்லாம் ஓரமா விடுங்க. வடக்கு நிற்க வண்டியெல்லாம் கொஞ்சம் வடக்க தள்ளி போட்டும், ஆ தெற்க நிற்கக்கூடிய பைக்குகள் ஓரமா விடுங்க. எல்லாம் ஓரமாக விடுங்க. விடுங்க. அங்க வடக்க இருக்கக்கூடியவர்கள் ஆமா. அதனால ஆ அன்பாக பண்பாக எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்கார்ந்துருங்க. எந்திக்காதங்க. எந்திக்காதங்க. எந்திச்சிங்கன்னா ஐயா போறதை நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது. தெரியாது தெரியாது. நம்ம எல்லாரும் பார்க்கணும். பார்க்கணும். ஐயா வேட்டை போயிட்டு வரும்போது நம்ம உட்கார்ந்து பார்த்தா எல்லாரும் தெரியும். நல்லபடியாக பார்க்கலாம் அப்படின்னு விழா கமிட்டியார்கள் சொல்றார்கள். ஆண்டவனுடைய கிருபை. நம்ம சாமி வேட்டைக்கு போகும்போது யாரும் அவருக்கு எந்த இடைஞ்சலும் நம்ம கொடுக்க கூடாது. அவர் மத்தியான வேட்டைக்கு ஐயா கிளம்பி நிற்காரு. கிளம்புதாரு கிளம்புதாரு கிளம்பி ஆச்சு. ஆமா. சுடுகாடு வேட்டைக்கு ஐயா கிளம்புறாரு. கிளம்புதாரு கிளம்புதாரு. அதனால மக்கள் ஆமா. ஆங்காங்க நிற்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் ஓரமா